வணக்கம். தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள். தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள். அவ்வளோதான். ஆமாம், நம்ம புத்தாண்டு வாழ்த்து சொல்லுதோமே. ஆனால் உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? என்ன விஷயண்ணே? பெரிய விஷயம் கிடையாது. இல்லை பெரிய விஷயந்தான். நிறைய அரசியல் தலைவர்களும் இந்த திரை பிரபலம் பானுங்கள்ல, ஆமாம் ஆமாம், பெரிய ஹீரோக்கள் எல்லாம் நிறைய பேர் இதை கண்டுக்கிடவே இல்லை. அவ்வளோதான். நம்ம தாய்மொழி புத்தாண்டு இருக்குது. இதே இது ஆங்கில புத்தாண்டுக்கு என்ன வறுத்து வருவானுவேன். என்ன எங்கள் தலைவர் சொல்லியிருக்காரு சித்திரை திருநாள் வாழ்த்துக்கள். அதே மாதிரி இதுக்கு முன்னாடி இருந்த தலைவரும் தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காரு. தமிழ்நாட்டுக்கு சம்பந்தம் இல்லாத டெல்லியில் உள்ள தலைவரும் தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காரு. பிரதமரும் சொல்லியிருக்காரு. பிரதமராக தான். ஆனால் தமிழ்நாட்டில் உள்ள தலைவர்கள் ஏன் சொல்லலை? ஏன்னா அவங்களுக்கு தமிழ்நாட்டுக்கு அவங்களுக்கு சம்மந்தம் இல்லைன்னு நினைக்கேன். அதனால் சொல்லலையோ? ஆமாம், அதனால தான் சொல்லாமல் இருந்திருப்பாங்களா இருக்கும். தமிழ்நாட்டுக்கு அவங்களுக்கும் சம்மந்தம் இருந்திருந்தோன்னா கண்டிப்பாக சொல்லியிருப்பாங்கல்ல. சொல்லணும். ஆமாம், ஏன்னா தமிழ்னா உணர்வு அப்போ தானே வரும். எனக்கு ஒரு சந்தேகம். தமிழ்நாட்டில் தெலுங்கு வருட பிறப்புக்கு பள்ளிகள் லீவ் விடுதாங்க. ஆமாம், அரசு லீவு, அது பொது லீவு. ஆனால் தமிழ் புத்தாண்டுக்கு இன்னைக்கு லீவா? எப்படி விடுமுறை? எப்படி விடுமுறைலாம் இல்லை. ஏன்னா இது தமிழ்நாடு இல்லை. நீ வாழ்ந்துகிட்டு இருக்கு தமிழ்நாட்டில். திராவிட நாடு. திராவிட நாடு. திராவிட நாடுனா பார்த்துக்க, உன் மாநிலத்தில் உன்னோட தாய்மொழிக்கு லீவு கிடையாது, விடுமுறை இல்லை, அஃபீஷியலாக இல்லை. ஆனால் பக்கத்து மாநிலத்தில் உள்ள தெலுங்கு வருட பிறப்புக்கு விடுமுறை இருக்குது. உண்மையிலுமே இருக்குது. நான் சின்ன பிள்ளைலேருந்து பார்த்து ரொம்ப யோசிக்க வேண்டியது. மக்களா? ஆமாம், உடனே யோசித்துருவோம்ல. எங்களுக்கு யோசனை அது கிடையாது. 1000 2000 எவனாவது அள்ளி போனாவா குண்டாவா அள்ளி போட்டு தானே வாங்கிட்டு போனோம். அவ்வளோதான். ஓசியில் வாங்கிட்டு போயிட்டே இருக்கணும். டாட்டா பாய் பாய் சீயோன்ட்டு. சரி, சிரிப்பாக தான் இருக்குது. இந்த புத்தாண்டாவது மாறி வருமானு பார்ப்போம். மாறி அது வராது. நாம் யாராவது மாற்றணும். எங்கள் தலைவர் மாற்றுவாருன்னு நான் நம்புதேன். அவருக்கு தெரியுமா என்னன்னே தெரியல. உங்கள் தலைவர் தான் சொல்லலை, எங்கள் தலைவர் தான் சொல்லிக்கிட்டு இருக்காரு. எங்கள் தலைவர் தெரியலையா? அவரை ஃபாலோ பண்ணவே முடியல. அவர் விடுப்பு விட்டுருப்பாருன்னு நினைக்கிறேன். நாளைக்கு வருவாரா இருக்கும். எவனோ ஒருத்தன் சைக்கிளில் என்னமோ அன்னைக்கு பிரச்சாரத்தில் என்ன தூக்கி போட்டு அவரை பயங்காட்டி நான் பயத்தில் இருப்பாரா இருக்கும். அவர் யாருக்கும் பயங்காட்டாமல் இருந்தால் சரிதான். தலைவர் வருவார் சொல்லுவார். அவர் புது ஆளு தானே, படிச்சுக்கிடுவார். சரிண்ணே, சரி, நன்றி. என்ன ஒரு வீடியோவில் சந்திப்போம். அப்படிதானே? ஆமாம்.